வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்றது இன்சர்ஷன் ரொட்டீன். ஆல்ரெடி நம்ம அரேல நம்ம ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ புதுசா ஒரு எலிமெண்ட்டை எப்படி அந்த அரேல இன்சர்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுதான் நம்மளுடைய அரேன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த அரேல பாருங்க, 0th எலிமெண்ட்ல 100, ஃபர்ஸ்ட்ல 200 இந்த மாதிரி நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ இதுதான் நம்மளுடைய ஓல்டர் அரே. இதுல நம்ம எப்படி டேட்டாவை இன்சர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா நம்ம டிக்ளரேஷன் பார்ட், இது வந்து டிக்ளரேஷன் பார்ட். ஸோ இந்த டிக்ளரேஷன் பார்ட்ல முதல்ல நம்ம டேட்டா எந்த வேல்யூவை நம்ம இன்சர்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத டிக்ளேர் பண்றோம். அதே சமயத்துல எந்த பொசிஷன்ல நம்ம அதை வந்து இன்சர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த பொசிஷனையும் நம்ம இன்புட்டா வாங்கிக்கணும். ஸோ அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டும். அதாவது இதுல என்ன வேல்யூவை நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு 350 அப்படிங்கிற வேல்யூவை இன்சர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அந்த 350 ஓகேவா. இது வந்து எந்த பொசிஷன்ல நான் இப்ப இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கறது வச்சுக்கலாம். சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் செகண்ட் பொசிஷன்ல நான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. சோ இப்ப பொசிஷன் 2 நான் இன்சர்ட் பண்ணக்கூடிய வேல்யூ 350. ஓகேவா. சோ இப்ப எப்படி நம்ம பண்றோம் அப்படிங்கிற லாஜிக்க பார்க்கலாம். சோ இதுல பாருங்க, இப்ப பொசிஷன் ஈக்குவல் டு n-1. ஓகேவா. இப்ப இந்த n அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, சோ நம்மளுடைய நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் த அரே. ஓகேங்களா. சோ எத்தனை எலிமெண்ட் இருக்கு? 1 2 3 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. நம்மளுடைய அரே சைஸே வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 4 தான். ஆனா நாம இப்ப கொடுக்கக்கூடிய எலிமெண்ட் வந்து 6ஓ 7ஓ அந்த மாதிரி இருந்ததுன்னா அப்ப என்ன ஆகும்? நம்மளுடைய அரே சைஸே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 தான். ஆனா நாம கொடுத்திருக்கிற பொசிஷன் 6 அந்த மாதிரி இருந்ததுன்னா அப்ப என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அரே வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல் வரும். ஆஃப் பண்ணா. ஸோ நம்ம கொடுத்திருக்கிற பொசிஷன் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அரே சைஸா இருந்ததுன்னா அப்ப அரே ஓவர்ஃப்ளோ அப்படிங்கிற மெசேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா இந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த ஃபார் லூப்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஐ லொகேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் -1. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்ன? 4. ஸோ 4 - 1 3. ஓகேங்களா. அதே போல ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பொசிஷனை செக் பண்றோம். 3 is greater than or equal to 2 சொல்லி செக் பண்றோம். ஓகே, இது ட்ரூவா இருக்கு. அப்போ உள்ளார வரும். ஓகேங்களா. இப்ப லிஸ்ட் ஆஃப் i plus 1. வாட் இஸ் த i வேல்யூ? 3. 3 plus 1. அப்ப லிஸ்ட் ஆஃப் 4. அதாவது இந்த லொகேஷன். ஓகேங்களா. இந்த லொகேஷன்ல என்ன வேல்யூ ஸ்டோர் பண்றோம்னா லிஸ்ட் ஆஃப் i. வாட் இஸ் த i வேல்யூ? 3. ஓகேங்களா. சோ அதாவது இந்த தேர்ட் லொகேஷன்ல இருக்கிற வேல்யூவை அப்படியே ஃபோர்த் லொகேஷனுக்கு மூவ் பண்றோம். அதாவது இந்த 400 அப்படிங்கிறது இங்க மூவ் ஆயிடும். சரியா. இப்ப அடுத்தது i மைனஸ் மைனஸ். ஓகேங்களா. இப்ப i வந்து என்னவா இருந்தது? 3ஆ இருந்தது. இப்ப 2 அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். ஓகேங்களா. மாறிட்ட பிறகு இப்ப திரும்பியும் கண்டிஷன் செக் பண்றோம். 2 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2ஆ? எஸ். அப்ப என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா திரும்பியும் உள்ளார வரும். வாட் இஸ் த i வேல்யூ நவ்? i வேல்யூ அப்படிங்கிறது 2. 2 plus 1 என்ன? 3. ஓகேவா. சோ இப்ப தேர்ட் லொகேஷன்ல எதை ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, செகண்ட் லொகேஷன்ல இருக்கிறத நான் தேர்ட் லொகேஷனுக்கு ஷிஃப்ட் பண்ண போறேன். அதாவது செகண்ட் லொகேஷன்ல என்ன இருக்கு? 300. அது அப்படியே தேர்ட் லொகேஷன், அதாவது இப்ப இது 400ன்னு இருக்காது, 300 அப்படின்னு இருக்கும். சரியா. ஓகே. அடுத்தது i மைனஸ் மைனஸ். இப்ப ஐயோட வேல்யூ என்ன? 2 கிடையாது, நவ் 1. ஓகேவா. இப்ப திருப்பியும் கண்டிஷன் செக் பண்றோம். 1 is greater than or equal to 2. சோ இப்ப கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆகும்போது ஃபார் லூப்பை விட்டு வெளியில வரும். வெளியில வரும்போது என்ன சொல்றோம்? லிஸ்ட் ஆஃப் பொசிஷன். சோ லிஸ்ட் ஆஃப் பொசிஷனோட வேல்யூ என்ன கொடுத்திருக்கேன்? 2. சோ இந்த செகண்ட் பொசிஷன் லிஸ்ட் ஆஃப், அதாவது இதுதான் லிஸ்ட் அரே. ஓகேவா.
கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. லிஸ்ட் ஆஃப் செகண்ட், ஓகேவா? இந்த செகண்ட் பொசிஷன், இந்த லிஸ்ட் அரேவுடைய செகண்ட் பொசிஷன்ல நம்மளுடைய டேட்டா என்ன கொடுத்திருக்கேன்? 350 அப்படிங்கறது கொடுத்திருக்கேன். அது இங்க ஸ்டோர் ஆயிடும். கரெக்டா ஃப்ரெண்ட்ஸ்? இப்ப பாருங்க, நம்மளுடைய செகண்ட் லொகேஷன் நம்ம சொன்ன மாதிரி செகண்ட் லொகேஷன்ல 350 வந்துருச்சு. அதே போல தேர்ட் லொகேஷன்ல இந்த 300ங்கிறது மூவ் ஆயிடுச்சு. இங்க தேர்ட் லொகேஷன்ல இருந்த 400 ஃபோர்த் லொகேஷனுக்கு மூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய டேட்டாவை நம்ம இன்சர்ட் பண்றோம். ஓகேவா? திஸ் இஸ் த இன்சர்ஷன் ரொட்டீன். தேங்க்யூ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தட் அவங்களும் கத்துக்கட்டும். தேங்க்யூ.